ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க இப்போது மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, மிளகு, சீரகம், கசகசா, பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு வந்திருக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறவிட்டு அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல மட்டன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நடுவில் கிண்டி விடணும், ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போது சரி பார்த்துக்கலாம். உப்பு, காரம் எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஒரு விசில் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் மீதி 4 விசில் வந்து சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு தான் திறந்துருக்கேன். கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கியிருக்கேன். சுவையான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் களி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in another video. Bye.